விழுப்புரத்தில் ஒரே நாளில் 17 பேரை வெறிநாய் கடித்த சம்பவம் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைக்கிறார். விவரங்கள் சிவச்சந்திரன். விழுப்புரம் நகரின் புறநகர் பகுதியான லட்சுமி நகர், கணேஷ் நகர், மகாராஜபுரம், மணிநகர், MK குச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தான் சாலையோரம் சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்று அந்த சாலையில் நடந்து சென்ற முதியவர்கள், பெரியவர்கள் என 17 பேரை அந்த நாய் இன்று காலை முதல் கடித்து குதறியுள்ளது. இதில் பாத்தீங்கன்னா அது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வைப்பதுனா உடலில் பல இடங்களில் காயம் ஏற்பட்டு அவர்கள் விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அங்கு நாய்க்கடி ஊசி போட்டு சென்றுள்ளனர். சிலர் அங்கேயே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சாலையோரம் தெருநாய் கடி ஒரே நாளில் 17 பேரை கடித்துள்ளது. அந்த பகுதி மக்களுடைய பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த தெருநாயை விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக பிடித்து மேலும் பலரை கடிக்காத வகையில் தடுக்க வேண்டும் என்று பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நகராட்சி நிர்வாகத்திற்கும் கோரிக்கை தான் நாம் பார்த்திருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.